இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து குழாய்களும் தொட்டியும். குழாய்களும் இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட் சேம் கான்செப்ட் தான். அதனால ஒரு கிளாஸ் போதும், சரிங்களா? தாராளமாக முடிச்சிடலாம். அடிக்கடி இப்போ கொஷின் கேட்கறது கிடையாது, ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஒரு கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, பட் இப்போ அடிக்கடி கேட்கறது இல்லை. பட் கேட்டாலும் நம்ம ரெடியாக இருக்கணும், சரிங்களா? ஸோ மாடல் நம்பர் 1. மாடல் நம்பர் 1. ஏ குழாய் ஒரு தொட்டியை ஏ குழாய் ஒரு தொட்டியை 5 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் நிரப்பும். ஃபுல் ஸ்டாப். பி குழாய் அதனை பி குழாய் அதனை 10 மணி நேரத்தில் நிரப்பும். 10 மணி நேரத்தில் நிரப்பும். குழாய்களும் இரு குழாய்களும் திறந்திருந்தால் இரு குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப ஆகும் காலம் எவ்வளவு? ஏ குழாய் ஒரு தொட்டியை 5 மணி நேரத்தில் நிரப்பும். அட்டலை பண்ணிக்கோங்க. பி குழாய் அதனை 10 மணி நேரத்தில் நிரப்பும். அதையும் அட்டலை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு தொட்டியை 2 குழாய் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழாய்க்கு வந்து பேர் ஏ. அந்த தொட்டியை மட்டும் திறந்து விட்டீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக நிரம்பிடும் போல, 5 மணி நேரத்துல நிரப்பிடும். அந்த இதே இன்னொரு குழாய் இருக்கு, அதுக்கு பேர் வந்து பி. அந்த பைப்பை திறந்து விட்டீங்கன்னா 10 மணி நேரம் ஆகும், சரிங்களா? ஆனால் ரெண்டுமே நிரப்பும் வேலையை தான் செய்யுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிரப்பும் அப்படின்னாவே சேர்ந்து அப்படிங்கிற மீனிங்கை அது வந்து சொல்லுது. சேர்ந்துனாவே நம்ம என்ன பண்ணுவோம், டைம் இருக்குல்ல, ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி, சரிங்களா? இப்போ நோட் பண்ணிக்கோங்க. நிரப்பும் அப்படின்னா a into b divided by a plus b, சரிங்களா? a into b divided by a plus b. இப்போ இதே கொஸ்டின், ஏ குழாய் ஒரு தொட்டியை 5 மணி நேரத்தில் காலி செய்யும். அதே மாதிரி பி குழாய் அதனை 10 மணி நேரத்தில் காலி செய்யும். அப்ப இரு குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டி வந்து காலியாக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் நீங்க எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்? இந்த a into b divided by a plus b, சரிங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிரப்பும் அப்படின்னாலும் இந்த ஃபார்முலா தான். அது மாதிரி காலி செய்யும் அப்படின்னாலும் இந்த ஃபார்முலா தான். நம்ம எங்க ஃபார்முலா மாத்துவோம் அப்படின்னா, ஒரு பைப்பு வந்து நிரப்புது, இன்னொரு பைப்பு கீழே வந்து காலி செய்யுது. இந்த மாதிரி கலந்து வரும்போது மட்டும்தான் ஃபார்முலா வந்து ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் பின்னு இருக்கும். ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரெண்டு பைப்புமே நிரப்புது அப்படின்னா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ரெண்டு பைப்புமே காலி செய்யுது அப்படின்னாலும் அதுக்கே அதே ஃபார்முலா தான், ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஒரு பைப்பு நிரப்புது, இன்னொரு பைப்பு கீழே இருந்துட்டு அது வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 5 மணி நேரத்தில் நிரப்பும், பி குழாய் 10 மணி நேரத்தில் நிரப்பும். இது ஏ, இது பி. இப்போ 5 இன்ட்டு 10 டிவைடட் பை 5 ப்ளஸ் 10, 50 பை 15. 35 15 10 5 50. 10 பை 3னா எப்படி எழுதலாம்? 3 9, 3 1 பை 3 ஹவர்னு எழுதலாம். இல்லை இந்த பின்னத்தை நான் வந்து நிமிடமாக மாற்றுறேன் அப்படின்னா 1 பை 3 இன்ட்டு 60, தட் மீன்ஸ் 20. ஸோ 3 மணி 20 நிமிடம். இது ஆன்சர் தான். இல்லை 3 1 பை 3 ஹவர்ஸ்ங்கிறது ஆன்சர்.
அடுத்த சம் ஹோம்ஒர்க் சம்மா நோட் பண்ணிக்குவோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2 ஹோம்ஒர்க் சம் இதே மாடல். ஏ குழாய் ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் காலி செய்யும். 6 மணி நேரத்தில் காலி செய்யும். பி குழாய் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் காலி செய்யும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டால் முழுவதும் நிரம்பிய தொட்டியானது முழுவதும் காலியாக ஆகும் நேரம் எவ்வளவு? இல்ல, ஏ குழாய் ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் காலி செய்யும். பி குழாய் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் காலி செய்யும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டால் அதுக்கு முழுவதும் காலியாக எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். அது ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். 2/5 hours அல்லது 4 minutes. Question number 3. ஏ குழாய் ஒரு தொட்டியை 12 நிமிடத்தில் நிரப்பும். ஒரு குழாய் என்ன பண்ணலாம்? 12 நிமிஷத்துல ஒரு தொட்டியை நிரப்பிடலாம். பி குழாய் அதனை 20 நிமிடத்தில் காலி செய்யும். இரு குழாய்களும் திறந்து இருந்தால் தொட்டியில் பாதி நிரம்ப ஆகும் நேரம் எவ்வளவு? ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஃபார்முலா. பட் இருந்தாலும் சின்னதா ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின்ல. அதாவது ஏ குழாய் ஒரு தொட்டியை 12 நேரத்தில் நிரப்பும். பி குழாய் அது 20 நிமிடத்தில் காலி செய்யும். இரு குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டியில் பாதி, அந்த ஒரு வார்த்தை முக்கியம். தொட்டியில பாதி மட்டும் நிரம்ப ஆகும் நேரம் எவ்வளவு? ஸோ நிரப்பும் காலி செய்யும் அப்படின்னா என்னங்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? A into B divided by A minus Bங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? 12 into 20 ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 8. அப்போ 240/8. 3 24, அப்போ 30. இது முழுவதும் காலி பண்ணிருமே. நமக்கு தேவை பாதி தொட்டுக்கு மட்டும் காலி பண்ணா போதும்ல. அப்போ 30 நிமிஷம் தேவையில்லை. இதுல பாதி எவ்வளவுன்னு பாருங்க. 30/2 15 நிமிடம். அவங்க பாதி தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. இது ஹோம்ஒர்க். சரிங்களா? ஒரே மாடல் சம்னால ஹோம்ஒர்க். ஏ குழாய் ஒரு
தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். 10 மணி நேரத்தில் நிரப்பும். ஸோ பி குழாய் அதனை 15 மணி நேரத்தில் காலி செய்யும். 15 மணி நேரத்தில் காலி செய்யும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் யார்? குழாய்களும் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் யார்? ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். பி குழாய் அதனை 15 மணி நேரத்தில் காலி செய்யும். ஸோ நிரப்பும் காலி செய்யும்னாவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏ இன்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ். சரிங்களா? சொல்லிட்டு ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஆன்சர் வந்து 30 ஹவர்ஸ்னு வரும். கொஞ்சம் கேப் விட்டுப்போம். சரிங்களா? அடுத்த சம் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 5. ஒரு குழாய் ஒரு தொட்டியை 3 மணி நேரத்தில் நிரப்பும். ஒரு குழாய் தொட்டியை 3 மணி நேரத்தில் நிரப்பும். தொட்டியின் அடியில் ஓட்டை உள்ளதால் அத்தொட்டி நிரம்ப 3.5 மணி நேரம் ஆகும். 3.5 மணி நேரம் ஆகும் எனில் முழுதும் நிரம்பிய தொட்டி ஓட்டையின் வழியாக காலியாக ஆகும் நேரம் எவ்வளவு? நிரம்பிய தொட்டி ஓட்டையின் வழியாக காலியாகும் நேரம் எவ்வளவு? அதாவது நிரப்பும்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஒரு குழாய் 3 மணி நேரத்தில் தொட்டி நிரப்பும். தொட்டியின் அடியில வந்து ஒரு ஹோல் இருக்கனால தொட்டி நிரம்ப 3.5 மணி நேரம் ஆகும். அப்போ இது காலி செய்யும்னு அர்த்தம். சரிங்களா? காலி செய்கிறது. முழுவதும் நிரம்பிய தொட்டி ஓட்டின் வழியை முழுதும் காலியாக நேரம் எவ்வளவு? ஸோ நிரப்பும் காலி செய்யும் அப்படின்னு இன்டைரக்டா இருக்கனால ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் பின்னு. ஸோ இந்த இடத்துல ஏ பி என்னங்கிறது தெளிவாக எழுதிக்கோங்க. ஏங்கிறது 3, சரிங்களா? பிங்கிறது 3.5, அதாவது 2 6 7/2, சரிங்களா? அப்போ 3 + 7/2 டிவைடட் பை 3 இன்ட்டு 7/2 டிவைடட் பை 3 மைனஸ் 7/2, அதாவது 21/2. திருப்பி இது குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா இல்லைன்னா 6 - 7 குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 6 - 7 டிவைடட் பை 2. ஸோ 21/2 கீழே 1/2. என்ன பண்ணுவோம்? பின்னத்தில் 21/2 அப்படியே வச்சுட்டு இதை மேலே கொண்டு போயிருவீங்களா? மேலே போனால் வெறும் 2 ஆயிரும். 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 21 மணி நேரம் அப்படிங்கிறத ஆன்சர். பின்னம ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி, வேற ஒன்றும். இதுக்கு இந்த ஃபார்முலா தானா? a + b a × p டிவைடட் பை a - b. ஏன்னா அதை சொல்லியிருக்கோம் பாருங்க. ஒரு பைப் வந்து நிரப்பும், இன்னொரு பைப் அடியில் ஓட்டை அப்படிங்கிற வார்த்தை இருக்கனால அது காலி செய்யும்னு மீறி. சரிங்களா? ஓகே. அடுத்தது மாடல் நம்பர் 2 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மாடல் நம்பர் 2 டிஎன்பிஎஸ்சி
PYQ. A குழாய் தொட்டியை 5 மணி நேரத்திலும் 5 மணி நேரத்திலும் B குழாய் 10 மணி நேரத்திலும் B குழாய் 10 மணி நேரத்திலும் C குழாய் 15 மணி நேரத்திலும் நிரப்பக்கூடியன எனில் மூன்று குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப ஆகும் காலம் எவ்வளவு? கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். ஏங்கிற குழாய் 5 மணி நேரத்திலும் பிங்கிற குழாய் 10 மணி நேரத்திலும் சிங்கிற குழாய் 15 மணி நேரத்திலும் நிரப்பக்கூடியன. ஒரு தொட்டிக்கு 3 குழாய் அதனுடைய கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 3 குழாய்களுமே திறக்கிறாங்க. அப்போ 3 குழாய்களும் திறந்தா அது எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்புங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். பார்க்கலாம். என்ன பண்ணுவோம், நம்ம டைம் இருக்குல்ல, ஒரு மணி நேரம், அதாவது ஒரு நாள் ஒர்க்கு. இப்போ மொத்தமா 15 நாள்னா 1/15 இருக்குங்களா, அதே மாதிரி இதுல 1/5 1/10 1/15 எல்லாம் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்புறாங்க. ஏபிசி 3 பைப்பும் திறந்துருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன இருக்கும், 30 வரும். 15 இருக்கனால 30. இதை எதால கூட பெருக்கணும், 6ஆல பெருக்கினா தான் மேலையும் கீழையும் கரெக்டா இருக்கும். 2. ஸோ 6 3 9 9 11/30 வருது. கரெக்டுங்களா? இதனுடைய தலைகீழ் 30/11. இதான் ஆன்சர். இல்ல கலப்பு பின்னமா எழுதணும்னா 3 11 இல்ல 2 11 22 திருப்பி 8/11. 2 8/11 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். பி குழாய் 8 மணி நேரத்தில் நிரப்பும். பி குழாய் 8 மணி நேரத்தில் நிரப்பும். சி குழாய் அதனை 15 மணி நேரத்தில் காலி செய்யும். எனில் மூன்று குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் யாது? தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் யாது? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சம்ம புரிஞ்சுக்கோங்க. ஏங்கிற குழாய் 10 மணி நேரத்தில் நிரப்பும். பிங்கிற குழாய் 8 மணி நேரத்தில் நிரப்பும். ஆனா ஒரு குழாய் என்ன பண்ணலாம், 15 மணி நேரத்தில் காலி செய்யும். ஸோ என்ன பண்ணுவோம், பாருங்க, 1/10 + 1/8 - 1/15 அவ்வளோதான். ஸோ நான் இந்த சம்மை நீங்கள் இப்போ சிம்பிளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு இப்போ சொல்லுங்க.
சொல்றேன். இல்லை இதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிறேன். ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க. ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். 6/19 hours. சரிங்களா? ஓகே, 3 சம் கொடுத்துருக்கேன் ஹோம்ஒர்க். சரிங்களா? ஓகே, ரொம்ப ஈஸி தான். நான் வேணால் கொடுத்துட்றேன், அதையும் கூட ஹோம்ஒர்க். ரொம்ப ஈஸி பாருங்க. ஏ குழாய் ஒரு தொட்டி ரொம்ப முக்கியமான ஒரு 2 சம் உங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கு. நான் நிறைய ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல வந்து இதெல்லாம் ஒரே மாடல்னால நான் கொடுக்குறேன். சரிங்களா? இன்னும் 2 முக்கியமான சம்மு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கு. இதுலேயே குழாய்கள் தொட்டிகளே. ரைட். ஸோ பாருங்க, ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்திலும், ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்திலும். ஸோ பி குழாய் 15 மணி நேரத்திலும், பி குழாய் 15 மணி நேரத்திலும் நிரப்பக்கூடியன. ஸோ ஏபிசி ஆகிய 3 குழாய்கள், சேர்ந்து அத்தொட்டியை 3 மணி நேரத்தில், அத்தொட்டியை 3 மணி நேரத்தில் நிரப்புகின்றன. சரிங்களா? எல்லாமே சேர்ந்து 3 மணி நேரத்துல நிரப்புகின்றன எனில் சி குழாய் மட்டும் அதனை நிரப்ப ஆகும் காலம் எவ்வளவு? நான் மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். கால்குலேஷன் நீங்க போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, ஏங்கிற குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்திலும், பிங்கிற குழாய் 15 மணி நேரத்திலும் நிரப்பக்கூடியன. சரிங்களா? ஏபிசி ஆகிய 3 குழாய்கள் சேர்ந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 குழாயுமே திறந்து விட்டுட்டாங்க. அப்ப 3 மணி நேரத்தில் நிரப்புகின்றன. அப்ப சி மட்டும் எனக்கு அந்த தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த ஈக்குவேஷன் மட்டும் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துறேன். நீங்க கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஏங்கிற குழாய் 1/10, கரெக்டுங்களா? பிங்கிற குழாய் 1/15. சிங்கிற குழாய் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால 1/x எடுத்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க? 3 மணி நேரத்துல. அதனால நான் இங்க 1/3 எடுத்துக்கிறேன். x மட்டும் கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆன்சர் 6 hours ஆகும். சரிங்களா? இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4th ஹோம்ஒர்க்ஸ். ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. ஏ கமா பி ஆகிய இரு குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை 6 மணி நேரத்திலும் பி கமா சி சேர்ந்து 10 மணி நேரத்திலும் and C, A சேர்ந்து 7:30 மணி நேரத்திலும் நிரப்பக்கூடியன. A, B, C ஆகிய 3 குழாய்கள் சேர்ந்து அத்தொட்டியை நிரப்ப ஆகும் காலம் எவ்வளவு?
ஏபிசி ஆகிய 3 குழாய்கள் சேர்ந்து அது தொட்டியை நிரப்ப ஆகும் காலம். அவங்க 2 குழாய்க்கான டீட்டெயில்ஸா கொடுத்துருக்காங்க. ஏபி சேர்ந்து 6 மணி நேரம், பிசி சேர்ந்து 10 மணி நேரம், சிஏ சேர்ந்து 7.5 மணி நேரம். அப்ப ஏபிசி 3 குழாயும் சேர்ந்து அது தொட்டியை நிரப்ப ஆகும் காலம் என்ன? ஸோ எப்படி ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. 2 ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி எப்படி எழுதணும் புரியுதுங்களா? ஏன் அப்படி எழுதணும்னு தெரியுங்களா? அதாவது ஏபி 1 கரெக்டுங்களா? ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது 1/6 கரெக்டுங்களா? அடுத்தது பி பிளஸ் சி அப்படிங்கிறது 1/10. சி பிளஸ் ஏ அப்படிங்கிறது 7, அதாவது 7 2 14, 15/2 பாருங்க, 15/2 அதனுடைய தலைகீழ் 2/15 எழுதணும். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். அப்போ இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ இருக்கு. அப்போ 2a 2b 2c இப்படி வரும். 1/6 1/10 2/15. அப்போ இந்த 2 எல்லாம் காமனா எடுத்து a பிளஸ் b பிளஸ் c is equal to இந்த ஃபார்மேஷன் வச்சு 1/6 plus 1/10 plus 2/15. எல்சிஎம் என்னங்க? 30 சரிங்களா? ஸோ மேலேயும் கீழே இது 5ஆல பெருக்கணும். இப்போ மேலே 5ன்னு வந்துடும். இது 3ஆல பெருக்கணும். இப்போ 3 வந்துடும். இது 2ஆல பெருக்கணும். அப்போ 4ன்னு வந்துடும். எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 5 3 8 8 2 10 12 12/30 வருதுங்களா? முக்கியமானது, ஆமா முக்கியமானது இந்த 2 மறந்துடக்கூடாது. இந்த 2 இருக்குல்ல, அவனும் இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துடுவாங்க. அப்போ இன்ட்டு 1/2ன்னு வரும். ஓகேங்களா? 4 2 2 6 2 12. என்னமா? 2 1/2 தான் வருமா? ஆமா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த 2 ஆஃப் a plus b தானே இருக்கு. இதை நீங்க எல்சிஎம் பார்த்தா இங்க பாருங்க, 2 ஆஃப் a plus b plus c is equal to 12/30. இங்க பாருங்க, 5 3 8 8 4 12 12/30. அப்போ இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா தலைகீழியா தானே வரும். 12/30 2 தானே வரும். இந்த 2 1/2 இந்த பக்கம் வரும்போது 1/2 மாறிடுமா? ஆமா ஆமா. ஓகே. ஏன்னா இது பெருக்கல் இருக்கு, ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கும்போது வகுத்தலாம் மாறும். வேற 4 2 2 6 2 12 4 6 6 5 6 30. அப்போ 1/5. ஸோ 1 மணி நேரம் 1/5னா டோட்டலாக என்ன பண்ணுவோம்? ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய தலைகீழ் 5 ஹவர்ஸ்ன்னு போட்டுருணும். அவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் எழுதிருக்கீங்களா? எழுதிட்டேன் சார் நான். சரி. ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் போலாம் சார். மாடல் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 1. ஏ குழாய் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும். ஏ குழாய் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும். அடுத்தது பி குழாய் அதனை 10 மணி நேரத்தில் நிரப்பும். முதலில் ஏ குழாய் திறக்கப்பட்டு 1 மணி நேரம் கழித்து பி குழாயும் திறக்கப்பட்டால் மீதமுள்ள தொட்டி நிரம்ப யார்? புரிஞ்சுக்கலாம்.
ஏ குழாய் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும். பிங்கிற குழாய் அதனை 10 மணி நேரத்தில் நிரப்பும். முதலில் ஏ குழாய் திறக்கப்பட்டு 1 மணி நேரம் கழித்து பி குழாயும் திறக்கப்பட்டால், அப்போ 1 மணி நேரம் மட்டும் இருக்குல்லங்க, அந்த 1 மணி நேரம் ஏ மட்டும்தான் ஒர்க் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்தது தான் ஏ பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கு அதான மீனிங்கு. அப்போ 1 மணி நேரம் மட்டும் ஏ என்ன ஒர்க் பார்த்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏ ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும். அப்போ 1 மணி நேரத்துக்கான ஒர்க் வந்து 1/4. சரிங்களா? இது வந்து ஏயோட 1 hour ஒர்க், 1 மணி நேரத்தில் நிரப்பிய ஒர்க். அப்போ மீதி ஒர்க் இருக்குல்ல, மீதி 3/4 3/4. இந்த 3/4 யார் யார் பண்ண போறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து நிரப்ப போறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஏயும் பியும் சேர்ந்து நிரப்ப போறாங்க. ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. சார் ஒரே டவுட் சார், ஒரு நிமிஷம். ஏ குழாய் திறக்கப்பட்டு 1 மணி நேரத்துல கழிச்சு பி குழாய், அப்ப 2 பேரும் சேர்ந்து வராங்களா அதுக்கப்புறம்? ஆமா, ஏ அதுக்கப்புறம் 2 குழாய் பேரும் சேர்ந்து, 2 பைப்பும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுது. 1 மணி நேரம் மட்டும் ஏ எழுதியிருக்க பாருங்க. 1 மணி நேரம் மட்டும் ஏ வந்து ஒர்க் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே சார், தேங்க்ஸ் சார். சரிங்க. ஒரு தொட்டிய இங்க பாருங்க, ஒரு முழு தொட்டிய ஏயும் பியும் சேர்ந்து நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிற ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. ஏங்கிறது 3ஆ? ஏங்கிறது எத்தனை மணி நேரத்தில் முடிக்குமா? 4 மணி நேரத்துலயா? ஓகே. பிங்கிறது 10 மணி நேரம். கரெக்டா? அப்போ ஏ பிளஸ் பிங்கிறது 4 பிளஸ் 10. அப்போ 40/14. 40/14. அப்போ 22 40 7. ஆமா, ஏ 4 தான் எழுதியிருக்கேன். ஏ 4 பி 10. கரெக்டா தானே எழுதியிருக்கேன்? ஓகே. இப்போ ஒரு முழு தொட்டிய ஏயும் பியும் சேர்ந்து நிரப்புறதுக்கு ஆகும் காலம் 20/7. கான்செப்ட் புரியுதா? ஒரு முழு தொட்டிய, ஆமா, நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு 3/4 தொட்டி எவ்வளவுன்னு தான் தெரியும். ஏன்னா அவன் 1 மணி நேரம் ஓடிட்டான் தனியா. புரியுதுங்களா? 1 மணி நேரம் ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணிருக்கான். ஒரு முழு தொட்டிய ஏயும் பியும் சேர்ந்து நிரப்ப ஆகும் காலம் 20/7. அப்ப 3/4 தொட்டிய ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் நிரப்பியிருப்பாங்க? இதுதான் நமக்கு வேணும். அப்ப 20/7 ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? 3/4 நம்ம பெருக்கிடலாம். 1 4 5 20. இப்போ 15/7. 15/7 கலப்பு பின்னமானதுன்னா 7 14 1/7 மணி நேரம். அவ்வளவுதான் ஆன்சர். இதை நீங்க கரெக்டா அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, அப்போ 3/4 தொட்டிக்கு இன்ட்டு 3/4. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடன்னு எக்ஸாம் வால ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் போலாம் சார். சரி. Question number 3. A, B, C ஆகிய 3 குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்பும். ஒரு தொட்டியை வந்து 6 மணி நேரத்தில் நிரப்பும். அவை 2 மணி நேரம் மட்டுமே தொட்டியை நிரப்பிய பின் சி குழாயானது நிறுத்தப்படுகிறது. மீதமுள்ள
தொட்டியை மீதமுள்ள தொட்டியை ஏ பி குழாய்கள் சேர்ந்து ஏபி குழாய்கள் சேர்ந்து 7 மணி நேரத்தில் நிரப்புகிறது. 7 மணி நேரத்தில் நிரப்புகின்றது எனில் எனில் முழு தொட்டியையும் ஏ பி சேர்ந்து நிரப்ப ஆகும் நேரம் எவ்வளவு? கொஸ்டின் புரிஞ்சுக்கலாம். ஏபிசி ஆகிய 3 குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை 6 மணி நேரத்துல நிரப்பும். ஓகே, மூணு குழாயும் சேர்ந்து 6 மணி நேரத்துல நிரப்பும். சரி, அவை 2 மணி நேரம் மட்டுமே தொட்டியை நிரப்பிய பின் 2 மணி நேரம் மட்டுமே தொட்டியை நிரப்பிய பின் சி குழாயானது நிறுத்தப்படுகிறது. 2 மணி நேரம் இருக்குல்லங்க, அந்த 2 மணி நேரம் வந்து ஏயும் பியும் சியும் 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சி குழாயானது நிறுத்தப்படுகிறது. மீதமுள்ள தொட்டியை ஏபி குழாய்கள் சேர்ந்து 7 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் ஒரு முழு தொட்டியை ஏபி சேர்ந்து நிரப்ப ஆகும் நேரம் என்ன? சம் மட்டும்தான் அவ்வளவு பெருசா இருக்கும். மெத்தடு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, ஏபிசியோட 2 மணி நேரம் ஒர்க் எவ்வளவுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு முழு தொட்டியை 6 மணி நேரத்துல நிரப்புமா? அப்போ 1 மணி நேரத்து ஒர்க்குங்கிறது 1/6. சரிங்களா? நமக்கு தேவை 2 hour ஒர்க் வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 1/6 into 2 போடுவீங்க. 4 2 3, that means 1/3. சரிங்களா? ஏயும் பியும் சியும் சேர்ந்து 2 மணி நேரத்துல 1/3 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த மீதி இருக்குல்ல, மீதமுள்ள அந்த தொட்டி வந்து 2/3. அதை யார் பண்ண போறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து மட்டும் பண்ண போறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 2/3 ஒர்க்க ஏ பி சேர்ந்து 7 மணி நேரத்துல முடிச்சிடறாங்களாம். அப்போ முழு தொட்டியையும், அதாவது ஒரு ஒர்க்கு ஃபுல்லா ஏ பிளஸ் பி பண்ணா என்ன ஆகும்? இந்த 2/3 ஒர்க்கு இந்த சைடு போயிடும். 7 into 3/2 வரும். 21/2 வரும். 10 2 20, 10 1/2 வரும். 10.5 மணி நேரம் தான் ஆச்சு. புரியுதுங்களா? மெத்தடு ரொம்ப கம்மி. மீதமுள்ள 2/3 அத மட்டும் எப்படி சொல்லுங்க? மீதமுள்ள 1/3 இருக்குல்ல, ஓகே சார், புரியுது சார். அதுல மீதி. ஏன்னா அது ஏயும் பியும் சியும் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது சார். சம் டவுன் எழுதுறேன் சார். சரி, ஓகே. டவுன் பண்ணுங்க சார். டவுன் பண்ணுங்க. சார் டவுன் பண்ணுங்க. ஓகே. போலாம் சார். சரி. கொஸ்டின் நம்பர் 4.
ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். பி குழாய் அதனை 8 மணி நேரத்தில் சி குழாய் அத்தொட்டியை 15 மணி நேரத்தில் காலி செய்யும். ஏ குழாயானது 2 மணி நேரமும் பி குழாயானது 1 மணி நேரமும் தொட்டியை நிரப்புகின்றன. பின்னர் சி குழாய் திறக்கப்பட்டால் நிரம்பிய தொட்டி காலியாக ஆகும் நேரம் யாது? கேள்வியை புரிஞ்சுக்கலாம். ஏ குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். பி குழாய் அதனை 8 மணி நேரத்தில் நிரப்பும். சி குழாய் அத்தொட்டியை 15 மணி நேரத்தில் காலி செய்யும். ஏ குழாயானது 2 மணி நேரமும் பி குழாயானது 1 மணி நேரமும் தொட்டியை நிரப்புகின்றன. பின்னர் சி குழாய் திறக்கப்பட்டால் நிரம்பிய தொட்டி காலியாக ஆகும் நேரம் என்ன? ரொம்ப ஈஸி தான். பாருங்க, ஏயோட 1 hour ஒர்க்குங்கிறது 1/10. சரிங்களா? பியோட 1 hour ஒர்க்குங்கிறது 1/8. சியோட 1 hour ஒர்க்குங்கிறது 1/15. சரிங்களா? அது காலி செய்யறது. சி மட்டும் காலி செய்யறது. இப்போ ஏ வந்து 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? 2/10 எடுப்போம். ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 1/5. கரெக்டுங்களா? சரி, அடுத்தது பி வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவுதான் தொட்டியை நிரப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாமே. ஏயும் பியும் சேர்ந்து அப்போ 1/5 + 1/8. 8, 5, 8 40, 8 13/40. அப்போ 13/40 வரைக்கும் அவங்க நிரப்பியிருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்து. சரி, இப்ப சி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு முழு தொட்டிய, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு முழு தொட்டிய 15 மணி நேரத்துல காலி செய்வாங்க. 15 மணி நேரத்துல காலி செய்வார். சரிங்களா? நமக்கு நிரம்பியது எவ்வளவு தொட்டி தான்? 13/40 தான். ஸோ ஒரு முழு தொட்டிய 15 மணி நேரம் ஆகுது காலி பண்றதுக்குன்னா, அப்ப 13/40 தொட்டியை அவங்க எவ்வளவு நேரத்துல காலி பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, 15 × 13/40 போட்டிங்கன்னா ஆன்சர். 3 15, 8 40, 13 39/8. 8 40 ஆயிருது. இப்போ 4 8 32 ஆகுது. 4 7/8 அப்படிங்கிறது ஆன்சர். 7/8. நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகேங்க. ஸோ குழாய்களும் தொட்டிகளோட கடைசி சம்ம பாருங்க. ஏ குழாய் ஒரு தொட்டியை 10
4 மணி நேரத்தில் நிரப்பும். 4 மணி நேரத்தில் நிரப்பும். ஸோ பி குழாய் அதனை 6 மணி நேரத்தில் நிரப்பும். அதனை 6 மணி நேரத்தில் நிரப்பும். அவ்விரு குழாய்களும் மணிக்கு ஒரு முறை மாறி மாறி திறக்கப்படுகின்றன. மணிக்கு ஒரு முறை மாறி மாறி திறக்கப்படுகின்றன. முதலில் ஏ குழாய் திறக்கப்படும். நிகழ்வில் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் யாது? கேள்வியை புரிஞ்சுக்கலாம். ஏ குழாய்ங்கிறது 4 மணி நேரத்தில் நிரப்புமா, பி குழாய் வந்து அதனை 6 மணி நேரத்தில் நிரப்பிடுமா. ஆனா இங்க என்ன கண்டிஷனா, அவ்விரு குழாய்களும் மணிக்கு ஒரு முறை மாறி மாறி திறக்கப்படுகிறது. அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை குழாயை வந்து மாறி மாறி திறக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஏ குழாய் திறந்துருக்குன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் ஏ ஆஃப் பண்ணிட்டு பியை திறக்கிறாங்க. ஸோ பி குழாய் 1 மணி நேரம் ஓடுது, அடுத்த 1 மணி நேரத்தில் பி ஆஃப் பண்ணிட்டு ஏ திறக்கிறாங்க. அப்படியே ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி பண்ணும்போது முதலில் வந்து ஏ குழாய் திறக்கப்படும் நிகழ்வில் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. சரி பார்க்கலாம், ஈஸி தான். பாருங்க, ஏங்கிறது 4 மணி நேரத்துல நிரப்பும், பிங்கிறது 6 மணி நேரத்துல நிரப்பும். 1 hour ஒர்க், ஏயோட 1 hour ஒர்க் வந்து 1/4. அதே மாதிரி பியோட 1 hour அப்படிங்கிறது வந்து 1/6. சரிங்களா? அப்ப 2 மணி நேரத்துல எவ்வளவு நிரம்பி இருக்கும்? 1/4 + 1/6. குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 6 4 6 24 10/24 2 10 1 2 2 5/12. இது 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல நடந்த நிகழ்வு. சரிங்களா? சரி, இது ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம். நான் கேட்கறது அடுத்த 2 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கும்? அதே 5/12 தானே நடந்திருக்கும். அதே 5/12 தான் நடந்திருக்கும். அப்போ டோட்டலா முதல் 4 மணி நேரத்தில் எத்தனை தொட்டி நிறைஞ்சிருக்கும்? 5 + 12 5 + 12 = 10/12 இருக்கும். சரிங்களா? இப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? மீதம் உள்ள தொட்டி 2/12. இந்த இதுல இருந்து கழிச்சு கொண்டு வரும். சரிங்களா? 10 - 12 அதுல இருந்து கழிச்சு கொண்டு வரும். மீதம் உள்ள தொட்டியை தான் 2/12 யார் பார்க்க போறாங்க? ஏ தான் திருப்பி வர போறாங்க. சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2/12. அதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 1/6. ரைட். ஸோ தற்போது ஏ மட்டும் மீதி உள்ள வேலையை செய்யும். ஏ தானே அடுத்து தொடர்ந்து விடணும். அப்போ 1/6 அதை தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 1/6 ஏயோட அந்த திறன், அதாவது 4 மணி நேரத்தில் நிரப்பும்ல, அதை எடுத்து நம்ம செக் பண்ண போறோம். ஏன்னா ஏ என்பது ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சம்முல கொடுத்துருக்காங்க. ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும். நமக்கு தேவை எவ்வளவு தொட்டி தான் வேணும்? 1/6 தொட்டிய அது எத்தனை மணி நேரத்துல ஏங்கிறது நிரப்பும்? ஏங்கிறது 1/6 தொட்டி எத்தனை மணி நேரத்துல நிரப்பும்? ஒரு தொட்டியை 4 மணி நேரத்துல நிரப்புது. அப்போ 1/6 தொட்டியா? அப்போ 1/6 × 4 புரியுதுங்களா? அப்போ 4/6 = 2/3 2/3 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த 2/3 நீங்க மணியா கூட சொல்லலாம். 2/3 × 60 போட்டு 20 40 நிமிடத்துல இந்த இதுல இருந்தாங்கம்மா, இந்த இதுல ஓகே. இப்போ மீதமுள்ள தொட்டியை வந்து 1/6 இருக்குங்களங்கம்மா, அது வந்து ஏ தான் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகுது. சரிங்களா? 1/6 வந்து ஏ தான் வந்து ஒர்க் பண்ண போகுது. இப்போ ஏ மட்டும்
மீதி உள்ள வேலையை செய்யும். இந்த ஏங்கிற ஏ மட்டும் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்துல நிரப்பும்னு சம்மளி கொடுத்துட்டாங்க. ஒரு தொட்டியை 4 மணி நேரத்துல நிரப்புமா. ஆனா நமக்கு முழு தொட்டியையும் வந்து தேவையில்ல. மீதமுள்ள 1/6 தொட்டியை தானே ஏ எவ்வளவுக்கு நிரப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க சரிங்களா. 5/12 5/12 2 4 முதல் 4 மணி நேரம். அப்ப டோட்டலா வந்து இங்க பாருங்க 4 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்க ஆன்சர் எழுதுவீங்க சரிங்களா. இங்க பாருங்க நீங்க இதுல இருந்து கேட்டிருக்கீங்க 1/6 தொட்டி அது எவ்வளவு நேரத்துல கிடைக்கும் நிரப்பும். அப்போ 1/6 இன்ட்டு 4 ஸோ 4/6 இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 2/3. ஸோ 2/3 நீங்க நிமிஷமா மாத்துறீங்க, அதனால 60ஆல பெருக்கிறேன். ஸோ 20 20 இன்ட்டு 2 40. டோட்டலா வெறும் 40 நிமிஷம் எடுக்காம ஏற்கனவே ஏயும் பியும் சேர்ந்து இருக்குல்ல, இங்க எழுதிருக்கு பாருங்க. இங்க பாருங்க முதல் 2 மணி நேரம் அடுத்த 2 மணி நேரம். அப்போ டோட்டலா 4 மணி நேரத்துல 10/12. மீதம் உள்ளது தான் வந்து ஏ வந்து சால்வ் பண்ணுது. அப்ப 4 மணி நேரம் 40 நிமிஷங்கிறத ஆன்சர். இது டவுட் இருக்குங்களா? இது கொஞ்சம் சொதப்புற மாதிரியே இருக்கு சார் எனக்கு. சரி இன்னொரு வாட்டி சொல்லவா? எங்க இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுறேன், பிரச்சனை இல்லை. பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சால்வ் பண்ணவா இல்லை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணவா? மட்டும் பண்ணுங்க சார். சரிங்கம்மா இங்க பாருங்கம்மா, ஏ வந்து ஒரு தொட்டியை வந்து 4 மணி நேரத்துல நிரப்பும் கரெக்டுங்களா. அப்போ ஏயோடது 4ன்னு எழுதியிருக்கேன், பியோடது வந்து 6ன்னு எழுதியிருக்கேன். இப்போ அவ்விரு குழாய்களும் மணிக்கு ஒரு முறை மாறி மாறி திறக்கப்படுகிறது. ஒரு மணி நேரத்துல ஏ திறப்பாங்கம்மா, அடுத்த 1 மணி நேரத்துல பி, அடுத்த 1 மணி நேரத்துல ஏ, அடுத்த 1 மணி நேரத்துல பி, இப்படி மாறி மாறி திறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மாறி மாறி திறக்கும் போது அந்த தொட்டியை வந்து எவ்வளவு நேரத்துல அந்த குழாய்கள் நிரப்பும்னு சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 1 ஹவரோட ஏயோட ஒர்க்கு 1/4 எடுத்திருக்கோம், பியோட 1 ஹவர் ஒர்க்கு 1/6. இது ரெண்டையும் கூட்டுறேன், 1/4ஐயும் 1/6ஐயும் கூட்டுனா உங்களுக்கு 5/12ன்னு வரும். அது என்னது, அது வந்து முதல் 2 மணி நேரம். புரியுதுங்களா? முதல் 2 மணி நேரம். ஏன்னா ஏ 1 மணி நேரம் பி 1 மணி நேரம், அப்போ முதல் 2 மணி நேரம். புரியுதுங்களா? ஆமா ஆமா 2 மணி நேரம். அப்போ அதே மாதிரி அடுத்த 2 மணி நேரமும் அடுத்த 5/12 ஒர்க்கு தானே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்ல வரேன். ஓகே சார் ஓகே. அப்போ முதல் 4 மணி நேரத்துல 5/12 + 5/12 10/12 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். அந்த 4 மணி நேரத்துல இது ஒரு 5/12, அதுக்கப்புறம் அது ஒரு 5/12 சார். இது ரெண்டையும் ஆமா இது ரெண்டையும் கூட்டிக்கிறோம். ஆமா இதையும் இவனையும் கூட்டிக்கிறோம். 5/12 5/12 அடுத்தடுத்து மாறி மாறி நடக்கிறதுனால நம்ம வந்து மாறி மாறி ஆமா மாறி மாறி திறக்கறனால அப்ப அடுத்த 2 மணி நேரமும் இப்படிதான் இதே ஆன்சர் தானே வரும், 5/12 தானே வரும். அப்ப முதல் 4 மணி நேரத்துக்கு டோட்டலா 10/12 ரெண்டையும் கூட்டிக்கிறோம். ஓகே சார் ஓகே. அப்ப மீதமுள்ள தொட்டியோட ரேட் வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். இங்க பாருங்க 10 - 12 மீதி 2/12 இருக்கு. மீதமுள்ள தொட்டியோட அளவை கண்டுபிடிக்கிறோம். இந்த மீதமுள்ள தொட்டி இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு சரிங்களா. அது வந்து 2/12 1/6ன்னு சுருக்கிக்கிறோம். இந்த மீதமுள்ள தொட்டி இன்னும் ஃபில் ஆகாதனால அதை யார் வந்து ஃபில் பண்ணுவா, ஏ வருவாங்க. இப்போ ஏ பைப்பை நீங்க திறந்து விட போறீங்க சரிங்களா. அப்போ ஏ வந்து ஏ தான் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏயோட திறன் வந்து ஒரு தொட்டியை 4 மணி நேரத்துல நிரப்புமா. ஆனா ஏ ஒரு தொட்டியை ஃபுல்லாலாம் நிரப்பல, 1/6 தொட்டியை தான் நிரப்புது. அப்படிங்கிறதுக்காக தான் 1/6 × 4. இது சிம்பிளை பண்ணா 2/3. இந்த 2/3 நிமிஷமா எழுதுனால 40 நிமிஷம். இந்த 40 நிமிஷம் மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் வேற ஏபி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால 4 மணி நேரம் 40 நிமிஷம். புரியுதுங்களா? ஓகே சார் புரியுது. ஓகே அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதோ டவுட்னு ஒன்று சொன்னீங்களே, அதை கேளுங்க. நேற்று 8 ஆண்கள் ஒரு வேலையை 20 நாட்கள் முடிப்பார்கள், 10 சிறுவர்கள் அவ்வேலையை 40 நாட்கள் முடிப்பார்கள், 4 ஆண்கள் 5 சிறுவர்களும் சேர்ந்து அவ்வேலை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? இந்த சொதப்புதுங்க செகண்ட்ல கொஞ்சம். கொஸ்டின் நம்பர் 3 போட்டுருக்கேன் சார். அவ்வளவுதான். ஓகே ஓகே மாடல் நம்பர் 9. ஓகே இங்க பாருங்க, 8 ஆண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். 8 ஆண்கள்
ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். 10 சிறுவர்கள் அவ்வேலையை 40 நாட்களில் முடிப்பார்கள். அப்போ 4 ஆண்களும் 5 சிறுவர்களும் சேர்ந்து எவ்வேலையை எத்தனை நாள் முடிப்பார்கள்? ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம் பாருங்க. பாருங்க, இங்க வாங்களேன். 8 ஆண்கள் 20 நாளா? அப்போ ஒரு ஆண் எத்தனை நாள் சொல்லுங்க? 8 ஆண் 20 நாள். அப்போ ஒரு ஆண் மட்டும் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 20 × 8 160 நாள் பார்ப்பாங்க. ஒரே ஒரு ஆளை மட்டும் விட்டீங்கன்னா அவன் 160 நாள் பார்ப்பான். இதே 8 ஆளை விட்டீங்கன்னா அவன் கடகடன் 20 நாள்ல முடிச்சிருவான். சரி, இப்ப 10 சிறுவர்கள் வந்து 40 நாள்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், 10 சிறுவர்கள் 40 நாள் தானே, எத்தனை நாள் ஆகும் அவன் வேலையை முடிக்க? 10 பேர் செய்த வேலையை ஒரு சிறுவன் தான் பண்ண போறான். அப்போ 40 × 10. அப்போ ஒரு சிறுவனை மட்டும் விட்டீங்கன்னா அவனுக்கு வந்து 400 நாள் ஆகும். புரியுதுங்களா? சரி, இப்ப அவங்க கேட்கிற கொஸ்டின், 4 ஆண்கள் 4 ஆண்கள் 4 ஆண்கள் 5 சிறுவர்கள் சேர்ந்து, அப்போ இங்க வாங்க, 4 ஆண்கள், ஒரு ஆண் 160 நாள்னா, அப்ப 4 ஆண் போட்டீங்கன்னா 160 டிவைடட் பை 4, டைம் குறையும்ல. இப்போ 40 நாள்ல முடிச்சிருவோம். சரிங்களா? ஒரு சிறுவன் 400 நாள்னா இங்க 5 சிறுவர்கள் கேட்குறாங்க. ஒரு சிறுவன் 400 நாள், அப்ப 5 சிறுவன் அப்படின்னா 400 டிவைடட் பை 5, 8 5 40, 80 நாள்ல முடிச்சிருவாங்க. சரிங்களா? 4 ஆண் 40 நாள், 5 சிறுவர்கள் 80 நாள். 4 ஆண் பிளஸ் 5 சிறுவர்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. சேர்ந்து. ஸோ அப்போ 1/40 + 1/80. புரியுதுங்களா? இப்போ 80 + 40 எத்தனாங்க? 32, 3200, 120 டிவைடட் பை 3200 கேன்சல் ஆயிரும். 6 2 12, 4 2 2 6 2 12, 0, 2 6, 8 2 16. ஸோ இங்க பாருங்க, ஆன்சர் வந்து 80 இருக்கு. அதனுடைய தலைகீழ் எழுதணும் 80/3. அவ்வளவுதான். கலப்பு பின்னமா எழுதுனீங்க 7 3 6, 2 போச்சு, 6 3 18, 26 2. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே சார், புரியுது சார். இந்த மெத்தட் இப்படி புரியுது சார். நீங்க கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, புரிஞ்ச மாதிரி இருக்கு, அப்ப புரியாத மாதிரி இருக்கு. இந்த மெத்தட் புரியுது. ஆமா, இந்த மெத்தட் புரியுது நல்லா. அவ்வளவுதான். சரி சரிங்க, கஷ்டம் வைங்க சார். சரி. நெக்ஸ்ட். கவுண்ட் பண்ணுங்க சார். இன்னும் டவுன் பண்ணுங்க. அவ்வளவுதான் நம்ம டவுட். இன்னொன்று இருக்கு, கேட்குறேன். கேட்டுருவா. ம். அதுலயும் ஃபோர்த் சம் சார். ஃபோர்த் Fourth. சம் அந்த இந்த 1 2 அதெல்லாம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. இந்த லாஸ்ட்டா போடுவீங்க பார்த்தீங்களா, ட்ரை ஒரு பண்ணு. ஆண்கள் ஒரு பெண்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே அது எப்படி போட்டீங்க அதுக்கப்புறம் புரியல சார். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்.
ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் சார். ஆனால் நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியல. சொல்லுங்க எந்த சம்மு? ஃபோர்த் சம் சார். இந்த டிஎன்பிசி சம் சொல்லிட்டு சொன்னீங்களே. ரீட் பண்றீங்களா? சம்மை மட்டும் கொஞ்சம் ரீட் பண்றீங்களா? ஒரு வேலையை 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து 8 நாட்கள் முடிப்பார்கள். ஒரு நிமிஷம். அதே ஒரு வேலையை நான்கு ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பார்கள். 10 பெண் மட்டும் வேலையை எத்தனை நாட்கள் செய்வார்? கரெக்டா? இந்த ஈக்குவேஷன்லாம் ஓகே, எனக்கு எல்லாமே ஓகே. அந்த எல்லாமே ஓகே. லாஸ்ட்ல எந்த ஸ்டெப்? அந்த m1 into m2 நம்ம போடும் பார்த்தீங்களா? d2 into divided by ஹவர்ஸ்ல. அதை மட்டும் சொல்லுங்க சார். அது தப்பா எழுதிட்டுனா நான் தெரியல சார். நான் சரி, ஓகே. இப்போ இந்த இது வரைக்கும் எழுதிருக்கீங்களா? ஒரு ஆண் இஸ் ஈக்குவல் டு 11 பெண். அது வரைக்கும் டவுட் இல்லை, கரெக்டுங்களா? ஓகே. இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னது? கேட்குற கேள்வி இல்லை, அவங்க 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார்கள். இங்க பாருங்க, 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார்கள். கரெக்டுங்களா? ஈக்குவல் டு பெண்கள் மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அதான கொஸ்டின். பெண்கள் 10 பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார்கள்? இந்த மென் 1 B1 ஒர்க்கு ஒன்று தான், இதுவும் ஒர்க்கு ஒன்று தான். சரிங்களா? இப்போ பாருங்க, ஆண் அப்படிங்கிறது 11 பெண்ணா? அப்ப 4 ஆணுக்கு பதிலா நான் 44 பெண்ணுன்னு எழுதிக்கலாமா? இதுதான் டவுட் சார். அதுதான் இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அதுதான் நான் பண்ணேன். அவ்வளவுதான், 6 பெண். ஓகே சார். சால்வ் பண்ணிடவா? 4 ஓகே, புரியுது சார். இப்போ இங்க பாருங்க, 50 பெண். சரிங்களா? டோட்டல் 50 பெண் இன்ட்டு 8 டிவைடட் பை 10 பெண் ஈக்குவல் டு B2. ஓகே சார். சரிங்களா? பெண்ணுக்கு பெண்ணு கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், மொத்தம் 40 நாட்கள். அவ்வளவு. சரிங்க, தேங்க்யூ ஸோ மச். என்னங்கம்மா? ஃப்ரைடே தான் சார் டெஸ்ட். ஃப்ரைடே தான் டெஸ்ட். ஆமாம், டைம் ஒன்று இருக்கும், குழாய்களும் தொட்டிகளும். சரி.